இப்போ நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னா வந்து பக்ஸாட் மேதம். இந்த கேம் வந்து பக்ஸாட் ராட்லி மாதிரி தான் இருக்கும். அதுவும் பிசி கேம் தான். இன்ஸ்பைர்ட் பை த ஹிட் கேம் பக்ஸாட் ராட்லி பக்ஸாட் மேதம். அதுவே ஸ்கிப் ஆகிடுச்சு, நம்ம ஸ்கிப் பண்ண தேவையில்லை. பார்த்தீங்களா இன்ட்ரோவே. மல்டிப்ளேயர் விளாட்லாம், 2 பேர் சேர்ந்து விளாடுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யார் கூட மேட்ச் போடலாம்? யார்த்தையும் கூட மேட்ச் போடுவாங்கய்யா. ஈஷான் இவன் கூட மேட்ச் போடலாம். பைப்பேர் வேறு போயிட்டுருக்கு. சிஎஸ்கே வந்து லாஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. இப்போ நம்ம இவங்க கூட விளையாட போகிறோம். ஈஷான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிளாஸ் வந்திருக்கு. ஒரு இது, அடுத்து ஒரு கட்டரு, அடுத்து ஒரு ஆப்பிள். இது ஓகே. 3 டம்மி இவங்களே சொல்லுவாங்க. 3 டம்மி. எவ்வளோ நல்ல புல்லட்டு? நல்ல புல்லட் எவ்வளோடா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை சுட்டுப்போம். பார்த்தீங்கன்னா என்ன புல்லட்? நோ புல்லட்னு நான் நினைக்கிறேன். எஸ், சூப்பர். ஃபஸ்ட்டு கத்தி எடுத்து ஐயோ பண்ண முடியல. ஹேண்ட்கஃப் இது எப்படிங்க யூஸ் பண்ணுறது? அவனுங்க ஹேண்ட்கஃப் போட்டு விட்டேன் கைஸ். இப்போ கன்று எடுத்து அதர், இப்போ நம்ம அதர் தான் சுட போகிறோம். எஸ், அவனுக்கு ஒரு ஃபஸ்ட் லைஃப் பாடி இருக்கும். பார்த்திங்கன்னா அவனுக்கு ஃபஸ்ட் லைஃப் காலி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். மேக்னிஃபையிங். ஃபஸ்ட்டு மேக்னிஃபையிங் யூஸ் பண்ணுவோம். உள்ளே இருக்கிற என்ன புல்லட்? லைவ் ரோல்ட். இந்த கத்தியை எடுத்து கரகரன்னு வெட்டி இப்போ எடுத்து அதர் சுட்டோன்னா எனக்கு 2 லைஃப் குறைஞ்சிடும். 2 குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா? இன்னொன்று 3 தான் இருக்குது. இப்போ அவனோடது இன்னும் 2 டம்மி புல்லட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆப்பிள் சாப்பிட்டுட்டான், அவனுக்கு ஒரு லைஃப் ஏறிடுச்சு. 2 ஆப்பிள் சாப்பிட்டா 2, 3 ஆப்பிள் சாப்பிட்டாங்க, அவனுக்கு 5 லைஃப் அப்படியே இருக்குங்க. ஏன்டா இப்படி பண்ணுற? நெக்ஸ்ட்டு கரகரன்னு வெட்டி நம்ம சுட போகிறான். நம்ம இப்போ சாக போகிறோம். இட்ஸ் எ டம்மி புல்லட் கைஸ். இப்போ எடுத்து அதர். என்கிட்ட ஒன்றுமே இல்லை. சுட்டோன்னா அவன் செத்தான். ஈஷான் கிஷானுங்க நம்ம கூட ஆடுறது. அவனுக்கு திருப்பி ஒரு லைஃப் கொஞ்சம். உங்ககிட்ட சாப்பிட ஆப்பிளே இல்லை. எஸ், பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மான்ஸ்டர் மண்டேன் நம்மளை பார்க்க நின்றுட்டுருக்கோம். நம்மளுக்கு ஒரு லைஃப் குறைஞ்சிடுச்சு. விடுங்க பார்த்துக்கலாம். இப்போ ஆப்பிள் சாப்பிடுன்னு கேட்டால் நான் ஆப்பிள் சாப்பிட மாட்டேன். ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப லைஃப் குறைய போகிறா நான் சாப்பிடுவேன். அதர். எஸ், அவனுக்கு 2 லைஃப் போச்சு. 2 லைஃப் போயிடுச்சு. அவன் நம்ம சொல்கிறான் டம்மி புல்லட்டே. பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கஃப் வச்சுருக்கு. ஒரு ஆப்பிள் கிடச்சிருக்கு. அடுத்து ஒரு ஹேண்ட் கஃப்பு. அடுத்து இன்னொரு ஹேண்ட் கஃப். அவங்ககிட்ட என்ன கிடச்சிருக்கு? 2 மேக்னிஃபையிங் கிளாஸு, ஒரு கத்தி. பார்க்கவே இல்லைங்க புல்லட். நானே ஃபஸ்ட்டு புல்லட் என்னையே நானே சுற்றுக்க போகிறேன். எஸ், இட்ஸ் அ டம்மி புல்லட். இப்போ நமக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காரு. நம்ம அவருக்கு அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அவனுக்கு ஒரு ஹேண்ட் கஃப் மாட்டி விட்டு
திருப்பியும் நான் என்னையே சுட்டுக்க போகிறேன். அதுக்கு என்ன ஹேண்ட் கஃப் தான் கேட்குறீங்க. இதுவும் கரெக்டாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கேம் பார்த்தானுங்க. இப்போ அதர் ஒரு லைவ் ரவுண்டு செத்தான். அவனுக்கு 3 லைஃப் குறைஞ்சிச்சு. அவங்ககிட்ட ஆப்பிளும் இல்லை. ஒரு பாட்டிலு, இன்னொரு பாட்டிலு, ஒரு மேக்ட்ரிஃபைங் கிளாஸ், இன்னொரு ஆப்பிள். நல்லா தான் கிடச்சிருக்கே. அவங்கிட்ட பாருங்க 3 டம்மி 2 அலைவு. ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு ஹேண்ட் கஃப் போட்டு விட்ருவோம். அதுக்கும் ஹேண்ட் கஃப்ங்க. ஓகே, எனக்கு ஹேண்ட் கஃப் மாட்டி விட்ருவோம். மாட்ட முடியல. கேம் பிளேயர் ஆக்ஷன் டினைடா. நான் என்னையே சுட்டுக்க போகிறேன். லைவ் புல்லட்டாக இருக்கக்கூடாதே. பிரதர், லைவ் புல்லட் பிரதர். நாங்கள் வெளில வந்துட்டேன். இல்லைங்க, நான் வெளில வந்துட்டேங்க. Attention, are you sure you want this lane? You have to go back. No, அங்கே என்னென்னமோ கொடுக்குறாங்க. அவன் வெளில போயிட்டான் போல இருக்குங்க. தலைவன் கேம் விட்டு வெளில போயிட்டான். சரி வாங்க, இன்னொருத்தவங்க கூட போய் ஆடலாம். டிடி கூட போய் ஆடலாம். இல்லை இவங்க கூட ஆட முடியல. சரி, வேறு இவங்க கூட ஆடலாமா? யாரு கூட யாரு கூட ஆட முடியாது. பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. பக்கில் நிற்குதுங்க நம்மளுக்கு. ஓகேங்க, இப்போ நான் அனதர் கேம் ஜாயின் ஆகிட்டேன். கேம் நம்ம தோட்டாலும் ஜெயித்தாலும் நம்ம ஒரு கேம் ஃபுல்லாக ஆடிட்டு போகலாம். ஓகே, நம்மளுக்கு நல்ல பொருளெல்லாம் கிடச்சிருக்கு. ஒரு டம்மி 3. ஓகே, ஃபஸ்ட்டு நான் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். பிளாங்க். ஓகேங்க, இப்போ நான் யாரை சுட போகிறேன்னா நான் என்னையே சுட்டுக்கிறேன். ஆனால் ஒரு டம்மி புல்லட். என்கிட்ட ஆப்பிள் இருக்கா? இல்லைங்க, என்கிட்ட ஆப்பிள். அவங்ககிட்ட ஒரு ஆப்பிள் இருக்குங்க. அதர் இவன் 3 புல்லட் லைவு. ஓகே, அவன் ஒரு புல்லட் சுட்டான். அவனுக்கு ஒரு பாயிண்ட் குறைஞ்சிருக்கும் மிட் நைட்டுக்கு. இது அவன் 10. அவன் ஆப்பிள் சாப்பிட்டான். எனக்கு ஹேண்ட் கஃப் போட்டு விட்டாங்க. கரன்னு எடுத்துட்டான். ஐயோ, 2 புல்லட் போயிடுச்சுங்க. நம்மளுக்கு 2 லைஃப் போயிடுச்சு. அப்படின்னா வந்து இன்னைக்கு ஹேண்ட் கஃப் போட்டனால திருப்பியும் அவன் தான் சொன்னோம். திருப்பியும் எடுத்து நான் லக்கா கிடச்சிருக்குங்க. ஐயோ, என்கிட்ட இன்னும் 2 லைஃப் தான் இருக்கு. கத்தி ஆப்பிள் கிடச்சிருச்சு. மேக்னிஃபைங் கிளாஸ் கம்புட்டியா விட்டீங்க. 1 2 3 4 5 5 பிளாங்க்ஸ் 2 அலை. ஓகே, யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மேக்னிஃபைங் கிளாஸு. லைவ் ரவுண்ட். ஓகே, கீழே வச்சுட்டு கரகரன்னு அழுத்திட்டு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு
அதர் நம்ம சுட்டுக்கலாம். எனக்கு அவன் ஹேண்ட் கஃப் போட்டு விட்டான். என்னன்னு பார்க்குறான். அவனே சுட்டுட்ருக்கான். அப்புறம் பிளாங்க் போட இருக்கீங்க. அது நம்ம சுட போகிறான். கடற்கடன்னு எடுத்தது செத்தோம். நம்மகிட்ட ஒரே ஒரு லைஃப் தாங்க இருக்கு. ஓ இனிமேல் நான் பிளாங்க் தான், விடுங்க பார்த்துக்கலாம். பிளாங்க் தான். இப்போ நம்மளே சுட்டுக்க போகிறோம். இதுக்கு மேலே இது இல்லை. இப்போ நம்ம சுற்றுக்க போகிறோம். இதையும் பிளாங்க்கு. இதையும் நம்மளை சுற்றுக்க போகிறோம். ஓகே இது நான் அவனை சுட போகிறேன். இதையும் நானே சுட்டுக்கிறேன். டேஞ்சர் தான், ரிஸ்க் தான். எஸ் ஆப்பிள் கிடைக்குமா? ஆப்பிள் கிடச்சிருக்கு. 2 ஆப்பிள் வேணுங்க. 2 ஆப்பிள் 3 ஆப்பிள். அவ்வளோதான், முட்டு போடான்ட்டாங்க. 3 ஒரு பிளாங்க். ஓகே இப்போ நம்மக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆப்பிளை சாப்பிட்டுப்போம். இப்போ நம்ம ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் யூஸ் பண்ணிப்போம். லைவ் ரவுண்ட். இப்போ நம்ம அவனே சுட போகிறோம். அதர் அவனுக்கு 3 இருக்கு. அவனுக்கு ஒரு ஹேண்ட் கஃப் போட்டு விட்ருவோம். இப்போ நம்ம அதர் அவனே சுட்டுருவோம். அவனுக்கு போடு. அவனுக்கு இப்போ 2 லைஃப் தான் இருக்கு. இது ஒரு பிளாங்க் கைஸ். நான் செத்தேன் கைஸ். நான் செத்தேன். இந்த ரவுண்ட் நம்ம தோக்க போகிறோம். எஸ் தோத்துட்டோமா? இல்லை, இன்னொரு லைஃப் தான் இருக்கு. தோத்துட்டோங்க நம்ம. மேட்ச் ஓவர். $0 கிடச்சிருக்கு. அன்னோனுக்கு 4. பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நம்ம தோற்றுருக்கோம். இப்போ நான் எவ்வளோ நிமிஷம் ரெக்கார்ட் ஆகிருக்கு? 14 தானா? இன்னொரு மேட்ச் போவோம். என்ன சொல்கிறீங்க? இன்னொரு மேட்ச் போவோம். திருப்பி அவங்க கூட தான் ஆடிருக்கோம். இந்த டட்டி நம்ம ரிவெஞ்ச் வாங்க முடியக்கூடாது. ஒரு கத்தி. அவனுக்கு ஒரு ஆப்பிள் கிடச்சிருக்குங்க. 2 ஹேண்ட் கஃப்பு, ஒரு பிளாங்க்கு, 3 அலைவு.
ஓகே யூஸ் பண்ண முடியலங்க. லைவ் கரன்னு அடுத்துக்கலாம். இப்போ கண் எடுத்து அதர் அவனுக்கு பிரித்து நம்ம ஹேண்ட் கஃப் மாற்ற போகிறோம். நான் சொல்லலை, அவன் எனர்ஜி ட்ரிங்கையும் குடிச்சிட்டான். ஆப்பிளையும் சாப்பிட்டுட்டான். ஃபுல்லாக போனால் இது ஒரு பிளாங்க். இந்த புல்லட் நம்மளை சுட போடும் கைஸ். கத்தியை வச்சு கரகரன்னு அடிக்காமல் இருந்தால் சரி. கைஸ் ஓகே, ஒரு கத்தி, ஒரு ஜூஸ், ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ், ஒரு கத்தி, அம்புட்டுதானா, ஆப்பிள், 2 பிளாங்க்கு, ஒரு அலைவு. இந்த பக்கம் அவன்கிட்ட ஃபஸ்ட்டு போயிருக்கு. அவன் என்ன பண்ண அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று குடிச்சிக்கிறியான், ஒரு ஜூஸு, ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிக்கிறியான். நம்மளை சுட்டு வைக்கான், அவனே சுட்டுட்ருக்கியான்னு நினைக்கிறேன். அவனோட பிளாங்க். இப்போ நம்மளை சுட போகிறான். இப்போ அவனே சுட்டுக்கிறான். ப்ரோ இது ஒரு ஆப்பிள் கிடச்சிருச்சு காய்ஸ். மேக்னிஃபைஸ் எதுவும் கிடைக்க எதுவும் இல்லை, அவ்வளோதான். 3 அலைவு 3 பிளாங்க்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு அவன் கண்டிப்பாக ஒரு ஹேண்ட் கஃப் யூஸ் பண்ணுவான் பாருங்கள். ஜூஸ் குடிச்சுக்கிறான். எதுக்கு ஜூஸ் குடிக்கிறாங்கன்னு தெரில. நம்ம அடுத்த ஜூஸ் கொடுத்து பார்ப்போமா. மேக்னிஃபைங் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டான். இப்போ அவனே சுட போகிறான். நாங்கள் எதுவும் பண்ணல, கரன்னு அடுக்கிறான். அப்புறம் என்ன அர்த்தம், இதோட லைவ் ரவுண்ட். சே, கண்ணை முடிக்கலாம். கைஸ் இப்படி ஆகிப்போச்சு. இப்படி ஆகும். 3 தாங்க இருக்கே. கட்டாயம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாவேன். ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுக்கலாம். ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ், பிளாங்க், இப்போ நம்மளே சுட்டுக்கலாம். ஒரு பிளாங்க், அதர், நாங்கள் சுட மாட்டேங்குது. நெட்டு கிட்டு கட் ஆயிடுச்சு கைஸ். நெட்டு கட் ஆயிடுச்சு. நாங்கள் வச்சு இப்போ தாங்க வருது. நமக்கு ஒரு லைஃப் போயிடுச்சு. அவனுக்கு நம்மளுக்கு சேமாக இருக்குது. ஓகே, அவன் நம்மளை தான் சுட பார்ப்பான். ஹேண்ட் கஃப் போட்டாங்க சார். ஹேண்ட் கஃப் போட்டிங்க. ஒரு மேட்ச் எனக்காக விட்டு கொடுறா. என்னன்னு தானே விட்டு கொடு. அவனே சுட்டுக்கிறான். ஓகே, நம்மகிட்ட ஹேண்ட் கஃப் இருக்குது. நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம் ஹேண்ட் கஃப். எனக்கு தெரிஞ்சு இவன் நம்மகிட்ட 2 லைஃப் தான் இருக்கே. போட்டான். ஜூஸ் குடிச்சு என்ன ஆகுறன்னு பார்ப்போம்.
நமக்கு இப்படி ஒரு நிலமையா? ஆப்பிள் ஜூஸு அப்புறம் ஒன்றும் கிடைக்கல. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கன்று என்கிட்ட கொடுங்கடா. 5 பிளாங்க்ஸு 3 லைவ். ஓகே, இது கொஞ்சம் சின்னிங்க வேண்டியது. எங்கே நம்ம கதை முடிய போதா? நம்ம கதை முடிய போகுது. இப்போ நம்ம கதை முடிய போகுது. ப்ரோ தேங்க்யூ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுக்கலாம். அடுத்து ஒரு ஜூஸ், ஒரு சோடா குடிப்போம். லைவ் ஓகே, இது ஒரு லைவு. எனக்கு சாவை எடுப்போம். ஃபஸ்ட்டு வீடு அதர் சுட்டுக்கலாம். ஒரு பிளாங்க்கு கைஸ். நம்ம சுட போகிறாங்க. ஹேண்ட் கஃப் மாட்டி விட்டுட்டான். ஏன்டா நம்ம ஹேண்ட் கஃப் மாட்டி விட மறந்துக்கிட்டே இருக்கோம். அப்படியே நீயே சுட்டுக்கோ. அதுக்கு இப்போ 3 தடவை சான்ஸு. இப்போ இது நம்ம சுட போகிறோம். ஏன்னா அப்படியே சுட்டுக்கிறோம். நன்றி பிரதர். உங்களுக்கு 3 லைவ் தான் இருக்குது. இது நம்மகிட்ட கன்று, நம்மக்கிட்ட இப்போ நம்மகிட்ட ஒரு கிளாஸு, ஒரு ஹேண்ட் கஃப் நான் யூஸ் பண்ணி எடுத்துருவேன்டா. ஃபஸ்ட்டு என்கிட்ட கன்னை கொடுறா. 4 லைவு 2 அலைவு. ஓகே, 2 லைவு 4 இது. காய்ஸ் நான் கைஸ் பண்ணுறாங்க. அவனையே ஃபஸ்ட்டு கொடுக்குறானுங்க. நம்மளாம் சுட போகிறான்னு நினைக்கிறேன். நான் கண்ணா நீ பேய்கிட்ட போகுது. இன்னும் பண்ண மாட்டேறான். ஏதோ பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். தேர் இஸ் எ பேரியர் எஃப்சி மொபைல். இங்கே பாருங்க, ஸ்கூல் பாய்னு ஒருத்தன். ரேஞ்சர் கிவ் மீ ஆச்சே. நோ அப்படின்னு போட்டு விடுவோம். நோ ஜி ஓ கைஸ். நம்மளுக்கு நெட் இல்லை. ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். பாய் பாய்.